ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த பிஎம் கிசான் பிரதம மந்திரியோடைய பிஎம் கிசான் திட்டத்தை 20வது தவணை தொகை என்னைக்கு வெளியிடுறாங்க. ஸோ இது குறித்து ஒரு சில முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக வெளியாகியிருக்கு. என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேங்க. பிஎம் கிசானின் சம்மன் நிதி 20வது தவணை. ஸோ ஓடிபி அடிப்படையிலான ஆன்லைன் இகேஒய்சி நொடிகளில் செய்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் 2025 முதல் தவணையாக பிப்ரவரியில் தொடர்ந்தாங்க 19வது தவணையை. ஸோ இந்த ஆண்டோடைய 2வது தவணை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த தேதி ஜூன் மாதத்திலே வெளியிட்டிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க மக்கள். ஆனால் ஜூனை தவறி இப்போ ஜூலைக்கு வந்தாச்சு. ஸோ மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மோதியூரில் நடக்கிற நிகழ்ச்சியில் ஜூலை 18ஆம் தேதி வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜூலை 18ஆம் தேதியும் வெளியிடப்படவில்லைங்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக ஜூலை 21 23க்குள்ளார அதிகாரப்பூர்வ அறிவிப்பா செய்தி ஊடகங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்ன, ஜூலை 21 23க்குள்ளார உங்களுடைய கணக்கில் வர வைக்கப்படும். ஸோ வர வைக்கப்படும் அப்படின்னா யாருக்கு தான் நாங்கள் முதல்ல வர வைக்கப்படும் இந்த 2000 ரூபாய் அப்படின்னு பார்க்குறப்ப சிலருக்கு மட்டும்தான் வர வைக்கப்படும், எல்லாருக்குமே வர வைக்கப்படாது. ஸோ உங்களுடைய இகேஒய்சி முடித்த நபர்களுக்கு மட்டும்தான். ஸோ உங்களுடைய இகேஒய்சி முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வரவு கணக்கில் வைக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் நீங்கள் பெறுவதில் பல சிக்கல்களை பெற நேரிடும். பிரதம மந்திரி நரேந்திர மோடி பிப்ரவரி 24, 2025 பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 19வது தவணையை வெளியிட்டார். இப்பொழுது தகுதியான விவசாயிகள் அனைவருமே காத்திருக்கின்றாங்க. பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தேதி 2025 வழக்கமாக ஒரு 4 மாதங்களுக்கு ஒரு புதிய தவணை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணை தேதி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டவுடன் அதிகாரப்பூர்வ வலைதளத்திலேயே வெளியாகும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குங்க. அந்த வலைதளமும் pmkisan.gov.in இந்த இணையதளத்தில் தான் உங்களுக்கு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இகேஒய்சி ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக இகேஒய்சி முடிச்சுக்கோங்க. பிஎம் கிசான் திட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இகேஒய்சி கட்டாயம் என்பதை விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னும் இதை செய்யவில்லை என்றால் இந்த படிவத்தை பார்ப்பது ரொம்ப முக்கியம். இந்த செயல்முறை எளிதானது, பல முறைகள் மூலம் செய்ய முடியுங்க. ஏன் இகேஒய்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிப்ரவரி 2019 இந்த பிஎம் கிசான் திட்டத்தை பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். ஸோ ஆண்டுக்கு 3 தவணைகளில் 6000 ரூபாய் உங்களுக்கு வங்கி கணக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபிடி நேரடி பணிமாற்றம் மூலமாக உங்களுடைய ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு மட்டுமே மாற்றப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இகேஒய்சி ஏன் எவ்வளோ அவசியமாக பண்ணோம்? பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் பலன்கள் இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாமல் ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் உள்ள பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்தலுக்காக இகேஒய்சி வேணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎம் கிசான் இகேஒய்சி செயல்முறை இகேஒய்சியின் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி பிஎம் கிசான் போர்ட்டலில் கிடைக்கிறது. அல்லது பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சிக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி மையங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி பிஎம் போர்ட்டல் மற்றும் மொபைல் எண் செயலிலும் கிடைக்கிறது. ஸோ ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சியை செயல்படுத்த விவசாயிகள் ஆதார் எண் இணைக்கப்பட்ட செயலில் உள்ள மொபைல் எண்ணை வைத்திருக்கப்பட வேண்டும். ஸோ இதற்கு கொடுக்கப்பட்ட படிகளை நீங்கள் பின்பற்றினா மட்டும்தான் அந்த இகேஒய்சியும் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலில் government.pmkisan.gov.in அந்த இணையதளத்தில் பார்வையிடணும். இகேஒய்சி கிளிக் செய்வோம். வலதுபுற மூலையில் உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு ஓடிபியை சமர்ப்பித்த பிறகு உங்களுடைய இகேஒய்சி ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அடிப்படையிலான பொது சேவை மையங்களில் சிஎஸ்சி மற்றும் மாநில சேவை மையங்கள் எஸ்எஸ்கேலையும் கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ விவசாயிகள் வீட்டு வாசலிலோ அக்கம் பக்கத்திலோ சேவைகளை வழங்குவதற்காகவே
நாடு முழுவதும் உள்ள பொது சேவை மையங்கள் மற்றும் பல்வேறு மாநில சேவை மையங்கள் மூலமாக இந்த வசதிகள் அனைத்துமே பெறப்பட்டு வருது. இதை தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பயனாளிகள் பிஎம் கிசான் பட்டியலை பிடிஎஃப் படிவில் பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்த்து பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். 20வது தவணைக்கான பயனாளிகளின் பெயர்கள் பிஎம் கிசான் சமன் நிதி யோஜனா இதில் போர்ட்டலில் pmkisan.gov.in இணையதளத்தில் சேர்க்கப்படும் அல்லது புதுப்பிக்கப்படும் அப்படின்றத தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 20வது தவணைக்கான பயனாளிகளின் பெயர்கள் பிஎம் கிசான் சமன் நிதி யோஜனா போர்ட்டலில் pmkisan.gov.in சேர்க்கப்படும் அல்லது புதுப்பிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ பிஎம் கிசானுடைய 20வது தவணைக்கான நேரம் வந்தாச்சு. இது எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. பிரதம மந்திரி நிதி கிசான் யோஜனா இது பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள், அதிகபட்சம் ஜூலை 21 23 உங்களோட அக்கௌண்ட்டில் கணக்கு வர வைக்கப்படும். ஸோ நீங்கள் இகேஒய்சி ஃபார்மேட் எல்லாமே முடிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. நண்பர்களே, தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஹாய் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க இந்த பிஎம் கிசான் பிரதம மந்திரியோடைய பிஎம் கிசான் திட்டத்தை 20வது தவணை தொகை என்னைக்கு வெளியிடுறாங்க. ஸோ இது குறித்து ஒரு சில முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக வெளியாகியிருக்கு. என்ன அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறேங்க. பிஎம் கிசானின் சம்மன் நிதி 20வது தவணை. ஸோ ஓடிபி அடிப்படையிலான ஆன்லைன் இகேஒய்சி நொடிகளில் செய்தால் உங்களுக்கு பணம் கிடைக்கும் இப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த பிஎம் கிசான் 2025 முதல் தவணையாக பிப்ரவரியில் தொடர்ந்தாங்க 19வது தவணையை. ஸோ இந்த ஆண்டோடைய 2வது தவணை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற இந்த தேதி ஜூன் மாதத்திலே வெளியிட்டிருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க மக்கள். ஆனால் ஜூனை தவறி இப்போ ஜூலைக்கு வந்தாச்சு. ஸோ மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மோதியூரில் நடக்கிற நிகழ்ச்சியில் ஜூலை 18ஆம் தேதி வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஜூலை 18ஆம் தேதியும் வெளியிடப்படவில்லைங்க. ஆனால் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் நமக்கு எல்லாத்துக்குமே எதிர்பார்க்கப்படுது. ஸோ கண்டிப்பாக ஜூலை 21 23 அதிகாரப்பூர்வ அறிவிப்பா செய்தி ஊடகங்கள் நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்ன, ஜூலை 21 23 உங்களுடைய கணக்கில் வர வைக்கப்படும். ஸோ வர வைக்கப்படும் அப்படின்னா யாருக்கு தான் நாங்கள் முதல்ல வர வைக்கப்படும் இந்த 2000 ரூபாய் அப்படின்னு பார்க்குறப்ப சிலருக்கு மட்டும்தான் வர வைக்கப்படும், எல்லாருக்குமே வர வைக்கப்படாது. ஸோ உங்களுடைய இகேஒய்சி முடித்த நபர்களுக்கு மட்டும்தான். ஸோ உங்களுடைய இகேஒய்சி முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வரவு கணக்கில் வைக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் நீங்கள் பெறுவதில் பல சிக்கல்களை பெற நேரிடும். பிரதம மந்திரி நரேந்திர மோடி பிப்ரவரி 24, 2025 பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் 19வது தவணையை வெளியிட்டார். இப்பொழுது தகுதியான விவசாயிகள் அனைவருமே காத்திருக்கின்றாங்க. பிரதம மந்திரியுடைய 20வது தவணை தேதி 2025 வழக்கமாக ஒரு 4 மாதங்களுக்கு ஒரு புதிய தவணை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 20வது தவணை தேதி அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டவுடன் அதிகாரப்பூர்வ வலைதளத்திலேயே வெளியாகும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்குங்க. அந்த வலைதளமும் pmkisan.gov.in இந்த இணையதளத்தில் தான் உங்களுக்கு வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இகேஒய்சி ஆன்லைன் மூலமாக நீங்கள் பண்ண வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக இகேஒய்சி முடிச்சுக்கோங்க. பிஎம் கிசான் திட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு இகேஒய்சி கட்டாயம் என்பதை விவசாயிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நீங்கள் இன்னும் இதை செய்யவில்லை என்றால் இந்த படிவத்தை பார்ப்பது ரொம்ப முக்கியம். இந்த செயல்முறை எளிதானது, பல முறைகள் மூலம் செய்ய முடியுங்க. ஏன் இகேஒய்சி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் நிலம் வைத்திருக்கும்
விவசாயிகளின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பிப்ரவரி 2019 இந்த பிஎம் கிசான் திட்டத்தை பிரதமர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார். ஸோ ஆண்டுக்கு 3 தவணைகளில் 6000 ரூபாய் உங்களுக்கு வங்கி கணக்கில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி நேரடி பணிமாற்றம் மூலமாக உங்களுடைய ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்குகளுக்கு மட்டுமே மாற்றப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இகேஒய்சி ஏன் எவ்வளோ அவசியமாக பண்ணோம்? பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் பலன்கள் இடைத்தரகர்கள் தலையீடு இல்லாமல் ஆதார் எண் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கில் உள்ள பயனாளிகளை சென்றடைவதை உறுதி செய்தலுக்காக இகேஒய்சி வேணும் அப்படின்றத முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ பிஎம் கிசான் இகேஒய்சி செயல்முறை இகேஒய்சியின் ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி பிஎம் கிசான் போர்ட்டலில் கிடைக்கிறது. அல்லது பயோமெட்ரிக் அடிப்படையிலான இகேஒய்சிக்கு அருகில் உள்ள சிஎஸ்சி மையங்களை தொடர்பு கொள்ளலாம். ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சி பிஎம் போர்ட்டல் மற்றும் மொபைல் எண் செயலிலும் கிடைக்கிறது. ஸோ ஓடிபி அடிப்படையிலான இகேஒய்சியை செயல்படுத்த விவசாயிகள் ஆதார் எண் இணைக்கப்பட்ட செயலில் உள்ள மொபைல் எண்ணை வைத்திருக்கப்பட வேண்டும். ஸோ இதற்கு கொடுக்கப்பட்ட படிகளை நீங்கள் பின்பற்றினா மட்டும்தான் அந்த இகேஒய்சியும் ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்டலில் government.gov pmkisan.gov.in அந்த இணையதளத்தில் பார்வையிடணும். இகேஒய்சி கிளிக் செய்வோம். வலதுபுற மூலையில் உங்கள் ஆதார் எண்ணை உள்ளிட்டு ஓடிபியை சமர்ப்பித்த பிறகு உங்களுடைய இகேஒய்சி ஆக்டிவேட் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் அடிப்படையிலான பொது சேவை மையங்களில் சிஎஸ்சி மற்றும் மாநில சேவை மையங்கள் எஸ்எஸ்கேலையும் கிடைக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ விவசாயிகள் வீட்டு வாசலிலோ அக்கம் பக்கத்திலோ சேவைகளை வழங்குவதற்காகவே நாடு முழுவதும் உள்ள பொது சேவை மையங்கள் மற்றும் பல்வேறு மாநில சேவை மையங்கள் மூலமாக இந்த வசதிகள் அனைத்துமே பெறப்பட்டு வருது. இதை வந்து தெள்ள தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயனாளிகள் பிஎம் கிசான் பட்டியலை பிடிஎஃப் படிவில் பிஎம் கிசான் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்த்து பதிவேற்றம் செய்து கொள்ளலாம். 20வது தவணைக்கான பயனாளிகளின் பெயர்கள் பிஎம் கிசான் சமன் நிதி யோஜனா இதில் போர்ட்டலில் pmkisan.gov.in இணையதளத்தில் சேர்க்கப்படும் அல்லது புதுப்பிக்கப்படும் அப்படின்றத தெள்ள தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ 20வது தவணைக்கான பயனாளிகளின் பெயர்கள் பிஎம் கிசான் சமன் நிதி யோஜனா போர்ட்டலில் pmkisan.gov.in சேர்க்கப்படும் அல்லது புதுப்பிக்கப்படும். ஓகேங்களா? ஸோ பிஎம் கிசானுடைய 20வது தவணைக்கான நேரம் வந்தாச்சு. இது எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் ரொம்ப எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. பிரதம மந்திரி நிதி கிசான் யோஜனா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள் அதிகபட்சம் ஜூலை 21 23 உங்களோட அக்கௌண்ட்டில் கணக்கு வர வைக்கப்படும். ஸோ நீங்கள் இகேஒய்சி ஃபார்மேட் எல்லாமே முடிச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. நண்பர்களே, தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்க பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனல் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.